வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. காஷ்மீரில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, இந்த தாக்குதலுக்கு நாடே கொதிச்சு போயிருக்கு. அண்ணாமலை என்ன பேட்டி கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? காஷ்மீரில் இப்போ இந்த இடத்துல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக இனி காஷ்மீருக்கே போகக்கூடாது அப்படின்னு யாரும் முடிவெடுக்கக்கூடாது, காஷ்மீருக்கு டெஃபினட்டாக எல்லாரும் போகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், போல்டான ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் காஷ்மீருக்கு போகிறதுக்கு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், விரைவாக காஷ்மீருக்கு போக போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்காரு. ஆர்டிக்கல் 370 நீக்கிறதுக்கு முன்பாக காஷ்மீருக்கு போகிறதுக்கே மக்கள் பயப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் அடிப்படை சண்டை, துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு இது மாதிரி நடந்துக்கிறக்கே, பிரிவினைவாதம் இது மாதிரியே ஜம்மு காஷ்மீரை பற்றிய செய்திகள் வந்துக்கிருக்கே அப்படின்னு மக்கள் வந்து பயப்படுவாங்க. மற்ற மாநிலங்கள்லேருந்து காஷ்மீர் பக்கத்து போகவே மாட்டாங்க. ஆனால் ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீர் மாறினுச்சு. பிரிவினைவாதம் ஒழிஞ்சிச்சு, வளர்ச்சி ஜம்மு காஷ்மீருக்குள்ளே நுழைஞ்சிச்சு. அதனால் அங்கே இருந்த பிரிவினைவாதம் பேசிய இளைஞர்கள்லாம் இந்த பிரிவினைவாதம் பாதையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. நாட்டின் வளர்ச்சி, ஜம்மு காஷ்மீருடைய வளர்ச்சி இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஒரு அமைதியான ஒரு பகுதியாக மாறினுச்சு. ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜம்மு காஷ்மீருடைய குரோத்தில். அதனால டூரிசம் டெவலப் ஆனிச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2024 மட்டும், போன வருஷம் மட்டும் ஜம்மு காஷ்மீருக்கு வந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 2.4 கோடி. 2,40,00,000 பேர் மற்ற மாநிலங்களிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலாவுக்காக வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். இப்போ நடந்த இந்த ஒற்றை கொடூர தாக்குதல் காரணமாக ஜம்மு காஷ்மீருடைய டூரிசம் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். புக் பண்ணவங்க எல்லாமே அவங்களுடைய டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேர் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொள்ளணும், இந்த சம்மர் வெக்கேஷனை ஜம்மு காஷ்மீரில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தவங்க எல்லாமே இந்த கொடூர தாக்குதல் காரணமாக போட்ட டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண தொடங்கியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆனிச்சுன்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு ஜம்மு காஷ்மீர் போயிடும். டூரிசமே இருக்காது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது. வேலை வாய்ப்பே இல்லாதனால மறுபடியும் பிரிவினைவாதம் பாதையை நோக்கி காசு கொடுப்பாங்க தீவிரவாதிகள். இந்த பக்கத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாதம் பேசுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதை மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? சகஜமாக இவ்வளவு நாட்களாக கடந்த 3-4 வருடமாக 2019 ஆகஸ்ட் மாதம் ஞாபகம் இருக்குது, அப்போ ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டுச்சு. அப்போயிலிருந்து 5 வருஷம் ஆயிடுச்சா? கடந்த 3-4 வருஷமாக ஜம்மு காஷ்மீரில் இது மாதிரியான எந்த தீவிரவாத ஆக்டிவிட்டியும் கிடையாது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. அதனால தான் டூரிசம் டெவலப் ஆனிச்சு. இந்த ஒற்றை தீவிரவாத தாக்குதலுக்காக ஜம்மு காஷ்மீரே பாதுகாப்பற்ற ஒரு பகுதி, மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறிடுச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. முறையான ஒரு பாதுகாப்பை டெஃபினட்டாக பலப்படுத்துவாங்க மத்திய அரசாங்கம். ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸுக்கு மட்டும் ஸ்பெஷலான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வர மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதனால இந்த ஒற்றை தீவிரவாத தாக்குதலுக்காக ஜம்மு காஷ்மீரே மீண்டும் பாதுகாப்பற்ற ஒரு பகுதியாக மாறிடுச்சு அப்படின்னு சில பேர் முத்திரை குத்த பார்க்குறாங்க. அது தவறு. வழக்கம் போல் ஜம்மு காஷ்மீருக்கு போகணும். தீவிரவாதிகள் பிளான் பண்ணுறது அதுதான். இது மாதிரி ஏதாவது ஒரு டெரர் அட்டாக்கை நடத்தினா யாரும், எந்த சுற்றுலா பயணிகளும் உள்ளே வரமாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுக்கு இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மறுபடியும் பிரிவினைவாதம் நோக்கி இங்கே இருக்கக்கூடிய மக்களை திருப்பிடலாம் அப்படின்னு நினச்சி தீவிரவாதிகள் பிளான் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. சகஜமாக இதுக்கு முன்னாடி கடந்த 3-4 வருஷம் எப்படி இருந்தோம்? 2024 2.5 கோடி மக்கள் ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ அதே ரூட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் டேட்டை குறிச்சிட்டேன் ஜம்மு காஷ்மீருக்கு போகிறதுக்கு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ பயந்து ஒதுங்கிட வேண்டாம், நீங்களும் போயிட்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலை மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறாங்க. தலைவர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் தங்களுடைய பாராட்டுகள் தெரிவிக்கிறத பார்க்குறோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய அளவில் அண்ணாமலைக்கு இப்போ பாராட்டுகள் குவிந்து வருது, அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருதா? இது இங்கே திராவிட கட்சிகளுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.